நீங்க ரெகுலரா நியூஸ் பார்க்குறவரா இருந்தா பிரிக்ஸ் இந்த வேர்டை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, சில கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அதுக்கப்புறம் சேர்ந்தது சவுத் ஆப்பிரிக்கா, BRICS. இதுதான் பிரிக்ஸ். ஸோ இந்த பிரிக்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன, இவங்க எதுக்கு ஒன்னா சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2009 ஃபர்ஸ்ட் ஒரு அஃபிஷியல் மீட்டிங் ஏற்படுத்தி பிரிக்ஸுங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆச்சு. அதாவது அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2011 சவுத் ஆப்பிரிக்காவும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாங்க. இந்த குரூப்போட மேஜர் ஆப்ஜெக்டிவ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்கானமி மேஜரா யூரோப் அண்ட் USA இவங்களால டாமினேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஒரு கடன் வேணும், இல்லைன்னா நம்ம ஒரு ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் US டாலர்ல தான் நடக்கும். இப்போ இந்தியாவும் சைனாவும் ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, இந்தியா டைரக்டா சைனாவுக்கு வந்து ரூபாயோ இல்லை யுவானையோ யூஸ் பண்றது இல்லை, நம்ம போயிட்டு ஒரு டாலரை வாங்கணும் US இருந்து. அதுக்கப்புறமா அந்த டாலரை நம்ம சைனாவுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் சைனா என்ன பண்ணும், அந்த டாலரை கொண்டு போயிட்டு US கொடுத்துட்டு அவன் யுவானா அதை மாத்திப்பான். ஸோ இந்தியாவும் சைனாவும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுதுன்னா இதுக்கு தேவையில்லாம நம்ம யூஎஸ்ட போய் நின்று US டாலரை தான் நம்ம ஒரு மீடியமா வச்சுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து டாலரை தான் நம்புறாங்க. ஒரு கண்ட்ரி டைரக்டா INR நம்புறதுக்கு ரெடியா இல்லை, அதே மாதிரி நம்ம வந்து மற்ற ஒரு கரன்சியை நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா டாலர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ இதுதான் பேஸ். ஸோ இந்த குரூப், இந்த பிரிக்ஸுங்கிற குரூப்போட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னதுன்னா டீடாலரைசேஷன். அதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ நம்ம இந்த கண்ட்ரிக்கு நடுவில் நடக்கிற ட்ரேட்ஸை வந்து டாலர் இல்லாம அவங்களோட லோக்கல் கரன்சிலேயே செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் கம்ப்ளீட்டா நடக்கல. பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற 90% ஆஃப் ட்ரேட் வந்து அவங்களோட கரன்சிலேயே, எதர் யுவான்லையோ இல்லை ரூபல்ஸ்லையோ தான் நடக்குது. பட் இந்தியா இன்னும் டாலரை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே போறதுக்கு ரெடியா இல்லை. ஸ்டில் இந்தியா டாலரை ஹோல்டு பண்றாங்க. இந்த குரூப்போட செகண்ட் பெரிய ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் பேங்க் அவங்க கிரியேட் பண்ணோம். இப்போ இருக்கு இல்லையா, வேர்ல்டு பேங்க் இல்லை IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, ஒரு கண்ட்ரிக்கு ஏதாவது பணம் வேணும், கடன் வேணும்னா நம்ம ஜென்ரலா போய் அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட போயிட்டு கடன் வாங்குவாங்க. அப்போ அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது ஃபாலோ பண்ணதான் நமக்கு அவங்க கடன் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம டிபெண்டன்ஸை குறைக்கணும், இந்த மாதிரியான யூரோப்பியன் US பேஸா இருக்கிற பேங்க்ஸை விட்டுட்டு நம்ம நமக்குன்னு தனியா ஒரு ஆரம்பிச்சதுதான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார்ம் ஆனது 2015. ஸோ இந்த குரூப்புக்குள்ள இருக்கிற நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு லோன் வேணும், இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டாலர் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதுன்னா அவங்க IMF வேர்ல்டு பேங்க்கோ போகாம தே வில் கம் டு இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அந்த பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணும். 2024-25 பாத்தீங்கன்னா இன்னும் சில கண்ட்ரி வந்து இந்த பிரிக்ஸ் குரூப்ல ஜாயின் பண்றாங்க. எந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா UAE, ஈரான், ஈஜிப்ட், இத்தியோப்பியா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா அண்ட் சவுதி அரேபியா, இவங்களுமே வந்து ஜாயின் பண்ற டாப்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்க டைரக்டா அஃபிஷியலா ஜாயின் பண்ணல, பட் இவங்களுமே சவுதி அரேபியாவும் இந்த ஒரு குரூப்ல வர்றதுக்கு வில்லிங்கா இருக்காங்க. ஸோ இதுபடி பாத்தீங்கன்னா இந்தியா, சைனா, ரஷ்யா இது மூணுத்தையும் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 40% இவங்களே வந்துடும். அதுக்கப்புறம் இது ஒரு பாப்புலேஷனோட விஷயம் மட்டும் கிடையாது. இது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயில் ரிசர்வ். எப்போ UAE இருக்கு, ஈரான் இருக்கு, சவுதி அரேபியாவும் இந்த குரூப்ல வரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா மேஜர் ஆயில் ரிசர்வ்ஸ், ஆயிலோட எந்த நாடெல்லாம் அதிகமாக வச்சிருக்கோ அந்த நாடும் இந்த குரூப்புக்குள்ள இருக்கு. நிறைய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடும் இந்த குரூப்புக்குள்ள இருக்குது. ஸோ நிறைய ட்ரேட் நடக்கிற நாடும் இந்த குரூப்புக்குள்ள இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல்லா ஆகிட்டே வர ஒரு குரூப்பா தான் நம்ம இதை பார்க்கணும். பட் இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கம்ப்ளீட்டா சைனாவை நம்ப தயாரா இல்லை, சைனா கம்ப்ளீட்டா இந்தியாவை நம்ப தயாரா இல்லை. ஏன்னா நமக்குள்ள ஆல்ரெடி இந்த பார்டர் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அடுத்தது இப்போ இந்த ட்ரம்ப் டேரிஃப்னால நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத குறைக்கணும், வெனிசுலா இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரிஃப் வார் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு உறவு எப்படி அது மாறும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல போக போக. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்குது இந்த பிரிக்ஸோட கூட்டமைப்புல. பட் நம்ம வந்து இப்போ இந்த 2026 பிரிக்ஸோட சேர் பர்சன் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் எடுத்திருக்கு. ஸோ இந்த வருஷம் பிரசிடென்சி இந்தியா. ஸோ இவங்க வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ பேமெண்ட் சிஸ்டம் எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் வந்து
பிளாக் செயின் மூலியமா இல்ல சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதாவது நம்ம ஒரு டிரான்சாக்ஷன், இப்போ நம்ம ஒரு பொருளை இந்தியால இருந்து பிரேசிலுக்கு ஒரு பொருள் வாங்குறோம் இல்லை விற்கிறோம்னா அந்த கரன்சி மூலியமாவே நம்ம அந்த டிரான்சாக்ஷனை பண்ணிக்கலாம். அதாவது டாலர் இல்லாம எதர் இந்தியன் ருபீஸ்லயோ இல்ல பிரேசில் கரன்சிலயோ அந்த மாதிரி பண்ணலாங்கிறது தான் இப்போ ஃபியூச்சர்ல இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து கண்டிப்பா ட்ரம்ப் கடுமையா எதிர்க்கிறாரு. ஸோ அவரு எந்த கண்ட்ரிலாம் இந்த மாதிரி போட போறாங்களோ அவங்க மேல எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுவேன் அப்படிங்கறதும் தனியா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ போக போக தான் பார்க்கணும் இந்த பிரிக்ஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. 2026 இந்தியா இந்த மீட்டிங்கை ஹோல்ட் பண்ணோம். இந்தியா தான் ப்ரிசைட் பண்ணோம் இந்த மீட்டிங்கை. அப்போ வந்து அடுத்த அப்டேட்ஸ் பேமெண்ட் சிஸ்டத்துலயும் ஒரு பெரிய அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.